அவங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தியான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும். என்னதான் இங்கே இருக்கிற ஒரு நார்மல் முஸ்லீம் வந்து ஹரமுக்கு போனால் கூட அவன் வந்து ஒரு மனசு ஒத்துலாம் அந்த இடத்துல வந்து அவன் நடக்கிறது இல்லை. அவன் வந்து ஒரு அதிருப்தியிலேயே தான் இருக்கிறான். இவங்க இடத்துல ஹரமுடைய நிர்வாகம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ விஷயம் என்னன்னா, இவர்களுக்கு பின்னாடி மக்கள் திரள மாட்டாங்க. உஸ்மானிய கிலாஃபத்தை வீழ்த்துவதற்கு போதுமான அளவுக்கு சக்தி வந்து இவர்களிடத்துல இல்லை. அப்போ இவங்களை பயன்படுத்துறது, இவங்க தேவையும் படுறாங்க, ஆனால் இவர்களை பயன்படுத்தவும் முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ இவர்களை எல்லாம் பண்ணுறாங்க, அப்படியே சைடில் பிரிட்டிஷ் வந்து வச்சிடுறாங்க. அதான் இந்த ஜைனிஸ்ட் மூமெண்ட்டு அப்படியே வந்து அவங்க வச்சிடுறாங்க. அந்த காலகட்டத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னும் அந்த காலகட்டத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உஸ்மானிய கிலாஃபத்தை பல இடங்கள்ல இருந்து ஒரே நேரத்தில் தாக்குதல் பண்ணுறாங்க. முதல் தாக்குதல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் தாக்குதலை இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உஸ்மானிய கிலாஃபத் மேலே ஒரு மிகப்பெரிய போரை வந்து அவங்க திணிக்கிறாங்க. இந்த போர் பார்த்தீங்கன்னா முதலாம் உலக போர் அப்படின்னு சொல்லி பரவலாக அறியக்கூடிய போர். இந்த போருக்கான அசல் காரணம் கூட என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த விஷயங்கள் எல்லாமே பாருங்கள், இதெல்லாம் இந்த இப்போ சொல்லக்கூடிய இந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாமே வந்து ஒரு ஆதாரபூர்வம் இல்லாத விஷயங்கள்லாம் கிடையாது. இது ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ், ஏகப்பட்ட அந்த ஆவணங்களை வச்சு ஒரு புத்தகமாக வந்து இவர் வந்து தொகுக்கிறார். யார்? இம்ரான் ஹுசைன் அவங்க வந்து ஒரு புத்தகமாக தொகுக்கிறாங்க. அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா த கிலாஃபத்தும் சவுதி வஹாபி கூட்டணி அப்படின்னு சொல்லி, சவுதி வஹாபி கூட்டணி அரசு அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு எழுதியிருக்கார். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான புக்கு கிடையாது. இது வந்து அவர் வந்து பிஹெச்டி பண்ணுறதுக்காக ஒரு யூனிவர்சிட்டியில் இதை வந்து சிலபஸாக தேர்ந்தெடுத்து, அது வந்து 1970 சில்ட்ரன் நினைக்கிறேன், 78 இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் அவர் வந்து அந்த தன்னுடைய ஆய்வு அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்கிறார். அதை வந்து புக்காக வந்து 1997 வந்து அதை வந்து வெளியிடுறார். ஸோ இந்த புக்கில் இருக்கிற ஆவணங்கள் எல்லாமே வந்து ஆதாரபூர்வமான தகவல்கள். ஸோ இதில் சொல்லப்படுற இதெல்லாமே வந்து ஒரு கட்டுக்கதை, இவங்கெல்லாம் அப்படி பண்ணல அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறவங்க அந்த புக்கை வாங்கி பாருங்கள். அதிலிருந்து அவர் வந்து எந்தெந்த பகுதியிலிருந்து சான்றுகள் எடுத்தோம் அப்படிங்கிற சொல்கிறார். அதாவது நடந்த ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகளுக்கும், உதாரணத்துக்கு முதலாம் உலக போரில் வந்து நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த சம்பவம் வந்து இதில் நடந்தது, இந்த ரெக்கார்டில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த எல்லா ரெக்கார்டுமே அவர் வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த அடிப்படையில் எல்லாமே கிராஸ் வெரிஃபை பண்ண முடியும். எதுவும் கட்டுக்கதை கிடையாது, உண்மை நடந்தது மட்டுமே சொல்கிறோம். அதே மாதிரி நான் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என்சைக்ளோபீடியாவில், விக்கிபீடியாவில் கூட நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு தான் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நான் சொல்கிறது டேட்டு வருஷம் கொண்டு சொல்கிறதுனால அந்த டேட்டு வருஷத்தில் அது நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஊர்ஜிதம் பண்ண முடியும். வாயில் அப்படியே போகிற போக்கில் அடிச்சுட்டு போகிற